நான் மட்டும் பிறக்கலன்னா கோவனம் கட்டின்னு இருப்பேன்றாரு. நான் வந்து என்ன பண்றேன் பாரு, ஊம ஜனங்களை பேச வைப்பேன்றேன். இவனா ஊம ஜனங்களா வன்னியெல்லாம். அப்புறம் சொல்ற ஒண்ணுமே இல்லை, பராரி பராரி இந்த சமுதாயம் பெரிய சமுதாயம், 3 கோடி மக்கள் இருக்கிறார்கள், மேல இருக்காங்க. இன்றைக்கு 27 மருத்துவக் கல்லூரி இது தனியார்கிட்ட. அதுல 9 மருத்துவக் கல்லூரி வன்னியர்கிட்ட இருக்கு தெரியுங்களா? 525 பொறியியல் கல்லூரி இது. அதுல வந்து 225 பொறியியல் கல்லூரி வன்னியர்கிட்ட இருக்கு சார். அப்பனா அதுல ஏழையும் இருக்கிறான், பணக்காரங்க. அது என்ன ஒரு குறிப்பா சொல்றேன். நீங்க வந்து தருமபுரியில் இருக்கிற அனைத்து மாவட்டத்தில் இருக்க அனைத்து பொறியியல் கல்லூரியும், அனைத்து கல்லூரிகளும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல இருந்து எல்லா ஸ்கூலும் யார்கிட்ட இருக்குது? வன்னியன் கிட்ட இருக்கு சார். எழுதி வச்சுங்க. ஸோ இப்பேற்பட்ட இந்த சமுதாயத்தை கேவலப்படுத்துறான். படிச்சவங்க எல்லாம் இதுல இல்லையா? இதுக்கு முன்னாடி வரலையா? ராமதாஸ் முன்னாடி நாங்கெல்லாம் படிக்கலையா? எங்க அப்பா அம்மா படிக்கலையா? என் முன்னோர்கள் படிச்சா? அப்போ வந்து கம்மியா படிச்சிருந்தாங்க. கம்மியா ஸ்கூல் கம்மியா அங்க இருக்குது. படிச்சவங்க படிச்சவங்க தான், மொத்த சமூகமும் கம்மியா தான் இருந்தது. ஆமா, இப்போ வந்து ஸோ அதனால வந்து நீ வந்து என்னால் தான் வந்துன்னா நான் குலதெய்வம்ன்ற. நீ குலதெய்வம் சொல்லிட்டு இதை எவனாவது பண்ணுவானா சார்? லூஸ் பண்ணுவானா சார்? மென்டல் பண்ணுவானா சார்? அவன் மட்டும் சொல்லிட்டு இருக்கான். அந்த இது இந்த அக்னி இதெல்லாம் வந்துச்சுல்ல, முன்னேறி கத்திரி பின்னேறி கத்திரி, அந்த டைம்ல அவன் பண்ண அட்டகாசம் அடங்கவே அடங்காது. ஸோ அப்பெல்லாம் சொல்றாருல்ல, நான் தான் ஒருத்தர் வந்து காலில் வந்து கும்பிட்டான், கடவுளே நான் அவனுக்கு கடவுள் பக்தியே இல்லாதவன், கடவுளை என் வயசுல பாதியை கொடுக்குறேன்னா இவன் அறிவுபூர்வமாக அவன் பேசுறான். இந்த மாதிரி பேசிட்டு இந்த மக்களை இது பண்றான். ஒரே நாள் அம்பேத்கருக்கு 7 சிலையை திறந்தேன். சரி 7 தலையை சேர்ந்த அப்புறம் ஏன்டா அவனை அடிக்க சொல்ற? ஏன்டா ஊடு கொளுத்துற? அவங்கள ஏன் தப்பா அப்புறம் இது பண்ற? பாட்டாளின்னா யாரு? நீ யாரு பக்கம்? எதுக்காக கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த கொள்கை என்ன? எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கத்துல இருந்து அவங்களுக்காக குரல் கொடுப்பவன் தான் பாட்டாளி. நீ இந்த ஜாதி அந்த ஜாதி எல்லாம் பார்க்க கூடாது இல்ல? நீ பாக்குறியா? கட்சியினுடைய இது அதுவா? சரி, கட்சி தவறான பதில போயிருச்சுனாலும் கூட இன்னைக்கு ஒரு மாநாடு நடத்துறாங்க, பல லட்சம் பேர் வந்து வன்னியர்கள் இளைஞர்கள் வந்து குவியறாங்க. அப்ப பாருங்க நம்மளுடைய சக்தியை நிரூபிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தானே அவங்க பேசுறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஒரு கட்சி சார், பணக்காரனை சுத்தி 10 பேரு, பைத்தியக்காரனை சுத்தி 10 பேரு, இவனுக்கு ஒரு டுபாக்கு ஒரு கட்சி வச்சுக்கிறானுங்க, இதுகிட்ட வரானுங்க. அதுதான் சார், வேற ஒன்றும் இல்லை. எல்லாம் ஏஜென்ட்டு சார். இந்த சினிமாவிலலாம் அந்த இவ்வளோ க்ரௌடு காமிப்பாங்கல்ல, அது ஏதாவது சினிமா பெரிய பெரிய டைரக்டர்லாம் எடுக்கும்போது நிறைய பேர் க்ரௌடு இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. இது மாதிரி இவங்க வந்து என்ன பண்றானுங்க, பணம் வச்சுன்னுக்கிறான், எல்லாருக்கும் காசு கொடுக்குறான், உற்சாக பானம் கொடுக்குறான். புரியுதுங்களா? எதிராக போராட்டம் ஒரே தலைவர் இது கேடுங்க. உற்சாக பானம் கொடுக்குறீங்க, கை செலவு காசு கொடுக்குறீங்க, கார்ல ஏற்றி உட்கார வைக்கிறீங்க, ஊர் சண்டை எடுத்து ஒரு பனியனை வேற மாட்டி விடுறீங்க. இது எல்லாம் கூட்டு வந்து இங்க பண்ணிட்டு சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு ஊருக்கு போய் சேர்றாங்க. அவனை மாப்பிள்ளை மாதிரி வேற வச்சு மாப்பிள்ளை மாதிரி போறீங்க. இந்த இளைஞர்கள் வந்து இது என்ன பண்றாங்க, ஒரு நாள் ஜாலியா இங்க ஏதோ நம்ம போயிட்டு வரலான்னு வந்தாங்க. இளைஞருக்கு வழிகாட்டுற மாநாடுன்னு சொல்லிட்டு